வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் இணைந்திருக்கிறார். வாரங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சொல்லலாம். அதிமுக தேமுதிக கூட்டணிக்கான வேலைகள் மும்பரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கே சென்று தங்கமணி, வேலுமணி, KP அன்பழகன் அவங்கெல்லாம் போயிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதிமுகங்கிறத விட எடப்பாடி திமுகன்னு சொல்லிக்கலாம். எடப்பாடி திமுக. ஏன்னா அண்ணா திமுக யார் வீட்டு வாசல்லையும் போய் நின்னது கிடையாது. அதாவது ஒரு சோதனையான காலத்தில் அம்மா கூட்டணி வச்சாங்க. அது பாட்டாளி மக்கள் கட்சி, அது வேற. ஒரு மாபெரும் இயக்கமாக உருவாக்கி 2014 ஒற்ற ஆளுமையில் கூட்டணியே இல்லாமல் பலம் கொண்டு 39-37 தொகுதியை வெற்றி காட்டின புரட்சி தலைவி வளர்த்த இயக்கம் அதிமுக. அந்த இயக்கம் இன்னைக்கு நான் ஒரு கேலி சித்திரத்தை பார்த்தேன். அதில் வேலுமணி, தங்கமணி எல்லாம் பிச்சை எடுக்க போய் ஒவ்வொரு வீட்டு வாசலில் நிற்கிற மாதிரி ஒரு கேலி சித்திரம் ஒன்று பார்த்தேன். உண்மையிலே தொண்டரோடைய மன விரக்தியில் போட்ட இது அதுக்கு நான் கூட முகநூலில் பதிவு போட்டிருப்பேன். ஏன்னா மக்கள் தொண்டர்களும் இவங்க போய் நின்று தேமுதிக வீடு, தமாக, பாட்டாளி மக்கள் கட்சி வீட்டுக்கெல்லாம் ஓடி ஓடி போய் பார்க்குறதும் எதுக்கு இவ்வளோ தூரம்? வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள வெளியேற்றி வச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு வெளியில் நமக்கு எதிராக குரல் கொடுத்தவங்கள கூட வீடு போய் தேடி அவங்களும் ஒரு ராஜ்யசபா MP கேட்குறதும் அதுக்கு போய் அடிபணிகிறதும் பார்க்கும்போது ரொம்ப மோசமான சூழ்நிலையில் கட்சியை கொண்டு போய் விட்டாச்சு. இந்த கட்சியை மீட்டெடுக்கணும். அதனால தான் நாங்கள் அந்த உரிமை மீட்பு குழுவாக உருவாக்கி இருக்கிறோம். நாங்கள் இதுக்கு மேலே வந்தவங்கள ஏற்றிவிட போகிறோம். வராதவங்கள இல்லைனாலும் 40 தொகுதியில் அண்ணன் எங்கள் ஆலோசனை வேறு சொன்ன மாதிரி பண்டுருட்டியார் அண்ணன் சொன்ன மாதிரி 40 தொகுதியிலையும் களம் இறங்குவோம். எங்களை ஏற்று வந்தாலும் நாங்கள் ஏற்று விடுவோம். எங்களுக்கு தேவை பாரத பிரதமர் மோடி வரணுங்கிற ஒரு குறிக்கோள். ஆனால் களத்தில் எதிரியை சந்திக்க தயார். ஆனால் துரோகி அழிக்கணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். எங்களுடைய இயக்கத்தை மீட்டு இந்த துரோகிகள் கையில் இருக்கக்கூடாதுங்கிறதுல குறிக்கோள். ஆனால் இவங்க போய் இப்படி தேமுதிக வீட்டில் போய் 2 சீட்டு தாரேன், 4 சீட்டு தாரேன், 7 சீட்டு தாரேன், ராஜ்யசபா MP சீட்டு தாரேன் சொல்லி பேசுகிற எனக்கு இன்னொன்று தெரியல. ராஜ்யசபா MP சீட்டு இவங்க எப்படி கொடுப்பாங்கங்கிறது தெரியல. ஏன்னா இருக்கிற அத்தனை பேருக்கும் A.F.M.ல கையெழுத்து போட்டது அண்ணன் OPS அவர்கள். அவர்கள் இல்லாமல் நீங்கள் இன்னொரு ராஜ்யசபா MP தேர்தலே நடத்த முடியாது. இருக்கிறது ஒன்று தான். இப்போ BJP உங்களை விட்டு போயிடுச்சு, அவங்கள்ட்ட இருக்கிற சீட்டு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்தாலுமே 66 என்னவோ தான் வரும்னு நினைக்கிறேன். 70 கூட வராது, 66. பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் கூட கூட்டணி வச்சு அவன் தான் கேட்பான். கேட்டாலும் அந்த ஒரு சீட்டை கொடுக்கணும். அப்போது இங்கே உணர்வுள்ள தொண்டனுக்கு யாருக்குமே கிடைக்காது. உங்கள் கூட்டணி நலனுக்காக அந்த MP சீட்டை கூட வியாபாரமாக்குறீங்க. அப்போ அதை இன்னும் தொண்டன் பொறுத்துட்டு இருக்க மாட்டான். எவ்வாறோ ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு கிடைக்க விடாமாக்குறீங்க. இவங்க போய் எந்த பேச்சுவார்த்தையும் சக்ஸஸ் ஆகாதுங்கிறது தான் குறிக்கோள். கூட்டணி அமைச்சிருவாங்க போல. போயிட்டு இப்போ பாட்டாளி பணம் கொடுத்து வாங்குவாங்க, விலை கொடுத்து வாங்குறாங்க. பார்க்கலாமா முடிவில் இன்னொரு 3-4 நாளில் பார்க்கலாமே. அவங்க எப்படின்னா இங்கேயும் பேசுகிறாங்க, அங்கேயும் பேசுகிறாங்க. இங்கே சொல்லி அங்கே பேசுவாங்க, அங்கே சொல்லி பேசுவாங்க. இது கூட்டணி அந்த நேரத்தான் இவங்களை மதிப்பாங்க. நாளைக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு இதே தேமுதிக தேடி போயிடுவாங்களா, இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி தேடி போவாங்களா, இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடி பழனிசாமி அன்புமணி பேசுனதெல்லாம் தெரியாதா? அதெல்லாம் காலத்தின் நடைமுறை. அது மக்கள் பார்த்துட்டாங்க. அதனால் இவங்க என்னதான் போய் கூட்டணி அமைச்சாலும் உடனே ஓட்டு போட்டுருவாங்க. மக்களுடைய ஒரே எண்ணம் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும், எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை விட்டு ஒழிக்கணும். அதில் மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா மாபெரும் தலைவி உருவாக்கி வச்ச இயக்கத்தை இன்னைக்கு பாலடைய வச்சு போட்டது எடப்பாடி பழனிசாமி, கட்சியை உடைச்சது எடப்பாடி பழனிசாமி. அப்போ அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிமன்றத்தின் மூலம் கிடைக்கிற தீர்ப்பை வச்சு நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு இருக்கும்போது மக்களோட தீர்ப்பால் அவரை புறந்தள்ளணும்,
அவரை அதிலிருந்து அகற்றணுங்கிற முடிவு மக்கள், தமிழக மக்கள் ஏற்றுட்டாங்க. அப்போதான் மீண்டும் 2026 அதிமுக ஆட்சிக்கு வரும், ஒற்றுமையாக வரும் அதுங்கிறது தமிழக மக்கள் எல்லார் மனசுலையும் இருக்கு. தொண்டர்கள் அதான் விரும்புகிறாங்க. இப்போ எங்கள்டெல்லாம் 90% தொண்டர்கள் எங்கள் கூடால இருக்காங்க. அப்போ அந்த தொண்டர்கள் விரும்புறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அந்த குழு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 4-5 பேர் தான் டாமினேஷன் பண்ணுவாங்க, பாக்கி எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. அந்த 4-5 பேருமே ஒளிஞ்சா இந்த கட்சி வளரும், இந்த கட்சி உருப்படி ஆகுங்கிற மனநிலை இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் வந்துருச்சு. அதுக்கோட தேர்தல் தான் இந்த 2024 தேர்தல். அப்படிதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் பார்க்குறான். அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரு, மேலே மோடி வரட்டும், அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சிக்காக இன்னைக்கு நல்லா இருக்கு, மீண்டும் அவர் வரட்டும், மக்கள் எல்லாமே விரும்புகிறாங்க, அதனால் நாங்களும் அந்த மோடிங்கிறத நாங்கள் சொல்லிட்டோம். ஏன்னா நாங்கள் வேறு யாரும் மோடிக்கு இங்கே தேர்தலுக்கு நிற்க போகிறது இல்லை, பிரதமராட்டு. அதனால் எங்களுடைய இலக்கு அதுன்னு சொல்லியாச்சு. கூட்டணி வச்சாலோ கூட்டணி வைக்கலைனாலோ நடந்தாலும் நடக்கலைனாலும் பாரத பிரதமர் மோடியாக வரணுங்கிறத அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. தலைவர் வழியில் நாங்கள் பின்பற்றுகிறோம், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எங்கள் துரோகி ஒவ்வொரு தொகுதியிலையும் டெபாசிட் இழக்கணும், அவனுடைய செல்வாக்கு இருக்குங்கிற அகந்தைய ஆணவத்தை அழிக்கணும். இந்த கட்சியை பிளவுபடுத்தி வச்சிருக்கிற தன்னோட அகந்த ஆகணும், அழிஞ்சே ஆகணும். அதுதான் ஒவ்வொரு தொண்டனுக்கும் மக்களுடைய எண்ணங்கள். பல்லடத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டம், பொதுக்கூட்டம் போட்டிருந்தாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பங்கெடுத்தாங்க, பாஜக போட்டிருந்தாங்க, பிரதமர் மோடி பங்கெடுத்திருந்தார். ஓபிஎஸ்க்கு அங்கே இடம் இல்லை, எப்படி பார்க்குறது? அப்படி நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? அது அவங்க கட்சி என் மக்கள் என் மண், என் மக்கள் என் மண், என் மண் என் மக்கள் அப்படிங்கிறத ஒன்று ராமநாதபுரத்தில் தொடங்கி அவர் பல்லடத்தில் முடிச்சிருக்காரு. அது அவங்க கட்சி கூட்டம், அதில் போய் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் நிற்கணுங்கிறதுக்கு கிடையாது. இது 50 ஆண்டு கால கட்சியோட தலைவருங்க அவர். அந்த கட்சியில் போய் நின்றுக்கிட்டு உட்கார்ந்துருந்துக்கிட்டு அது பண்ண முடியாது. அதுக்காக பாரத பிரதமர் மோடி அங்கே ஒரு கட்சி தலைவராக வந்திருக்காரு, பாரத பிரதமராக உட்காரல. புரிஞ்சுட்டீங்களா? அவரோட கட்சிக்காக அவர் வந்திருக்காரு, அதனால போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. பார்க்க வேண்டிய நேரம் வரும்போது பார்ப்பார். தேர்தல் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இருந்தாங்க, அவங்க சேர்ந்துட்டாங்களா? நாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைகிறோம்னு சொல்லிட்டாங்க, அதனால போனாங்க. நாங்க அப்படி சொல்லலையே. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியே ஆதரிக்கிற தயார், ஆனா நாங்க கட்சியில் இணையல. அவங்க நீங்க நாளை தாமரை சின்னத்தை கொடுத்தா அதுல நிப்பாங்க, போனவங்கள தாமரை சின்னத்தை கொடுத்தா நிப்பாங்க, நாங்க நிக்க முடியாதுல்ல. அப்புறம் எப்படி போய் நீங்க அந்த கட்சி கூட்டத்தில் போய் நிக்க முடியாது? இப்போ தொடங்கி வைக்கும் போது யார் தொடங்கி வச்சா? உதயகுமார் போய் நின்னாரா? தொடங்கி வைக்கும்போது உதயகுமாரை கூப்பிட்டாங்களா? அப்போ அண்ணா ஓபிஎஸ் என்ன போனாரா? போகலையே. ஐயா முடிக்கும் போது நாங்கள் போனோம். தொடங்கி வைக்கும்போது உதயகுமார் தொடங்கி வச்சார், முடியும் போது அவங்க நாங்கள் கூட்டணி கிடையாதுன்னு ஒதுக்கி போயிட்டாங்க. அன்னைக்கு சொல்லலை இந்தியாவின் இரும்பு மனிதர் மோடி, தமிழ்நாட்டுக்கு இரும்பு மனிதர் எடப்பாடின்லாம் சொல்லி வீரவசனம் பேசணும் அப்படியே ஆர்மி உதயகுமார் ஏன் போய் முடிக்கும் போது கூப்பிட்டுருக்க வேண்டியதுன்னா, போயிருக்க வேண்டியதுன்னா, அதை கேளுங்க. தொடங்கி வச்சு ஆள் ஏன் வரலன்னு சொல்லி கேட்க சொல்லுங்க எடப்பாடி கூறுவோம். அண்ணா தொடங்கும் போதும் போகல, முடியும் போதும் போகல. அது அவருடைய தன்மானம். தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு அவர் என்னைக்குமே அதில் விட்டு கொடுக்க மாட்டார். ஓபிஎஸ் மதிக்கல அப்படின்ற ஒரு கருத்து தான் பரவலாக இருக்கு. எப்படி மதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. அப்படி எடப்பாடி பழனிசாமிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவருக்கு தான் தூது விடுறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்காக காத்துட்டு இருக்கலாங்க. 4 பேரும் ஒன்னிச்சு வாங்க, இந்த இயக்கம் பால் பற்றக்கூடாது. எப்படி அன்னைக்கு 2 பேரை இணைஞ்சு நீங்க கட்சியை நடத்துங்கன்னு அன்னைக்கு எல்லாம் சொல்லி நடத்துனாங்களோ அம்மாவோட மறைவிற்கு பின்னாடி, அதே மாதிரி இன்னைக்கு அவங்க பாஜகவுடைய ஆட்கள் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீங்கள் இணைஞ்சீங்கன்னு வைக்கலாம், நாளைக்கே பிரதமர் வரும்போது நீங்கள் நடந்ததெல்லாம் மறந்துட்டு மன்னிப்போன்னு சொல்லி இணைஞ்சிட்டிங்கன்னா, நாளைக்கு ராயப்பேட்டை அலுவலகத்தில் தாங்க தேமுதிமுக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே தான் நின்று சீட்டு வாங்குவாங்க. நல்லா புரிஞ்சுருங்க, எல்லாருமே அங்கே தான் நின்னணும். கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு போய் களத்தில் நிற்க வேண்டிய மக்கள் நம்ம 40 தொகுதியில் 25-30 தொகுதி தாராளமாக வந்துடுவோம், இணைஞ்சாலே வந்துருவோம். அதை யார் கெடுத்துட்டு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி கெடுத்துட்டு இருக்காப்புல. திமுகவின் கைக்கூலியா உட்கார்ந்து இருந்து எடப்பாடி பழனிசாமி கெடுத்துட்டு இருக்காப்புல. பாரதிய இப்போ கோகுலேந்திரா ஒரு பேட்டி கொடுத்தாப்புல, நாங்க பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசின உடனே திமுக எங்களுக்கு துணைத் தலைவர் பதவியை கொடுத்துட்டாங்க, ஒரு தொலைக்காட்சியில் கொடுத்துருங்க, எங்களுக்கு இருக்கை கிடைச்சிருச்சு சட்டமன்றத்தில். அப்போ யார் திமுகவின் பி டீமு? யார் திமுகவோட கை கொடுத்துட்டு இருக்காங்க மறைமுகமா?
நாங்கள் அப்படி இல்லையே, நாங்கள் அப்படி ஒன்றும் இருக்கவே இல்லையா. தூக்கி புறங்கணிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டார் அண்ணன். புறங்கணிப்பு பண்ணிட்டாரா பண்ணலையா? நேற்று வரைக்கும் இல்லைன்னு சொன்ன சபாநாயகரோட வாக்கே அதில் மாறி போச்சு சார். அதுதான் கோகுலேந்திரா சொல்றாப்புல, நாங்கள் பாஜகவை எதிர்த்தோன்னே எங்களுக்கு இருக்கே கிடைச்சிருச்சு. பாஜக கூட ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொன்னோன்னா இருக்கையை மாற்றிட்டாங்க திமுக. அதான அந்த கான்செப்ட் அதானே, நீங்கள் யோசிங்க. அது நான் சொல்லலை, அந்த முன்னாள் அமைச்சராக இருந்த கோகுலேந்திரா சொன்ன ஒரு கருத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ திமுகவோட பிடிஎம்னு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கிறோம் பாஜகவுக்கு அப்படின்றாரு. அவங்களே உங்களை கன்சிடர் பண்ணாத மாதிரி தெரியுது. எதுக்கு ஓடி ஓடி பாஜக ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கு? ஏங்க, நான் பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவுன்னா ஒவ்வொருத்தர் ஊடகத்திலையும் ஒவ்வொருத்தரும் ஒன்றொன்னா பேசுகிறாங்க. அதில் நிற்கிறாரு, இதில் நிற்கிறாரு, இப்படி நிற்கிறாரு, அப்படி நிற்கிறாங்க, இப்படி செய்ய போகிறாங்கங்கிறது ஊடகத்தில். நாங்கள் கொஞ்சம் அமைதியான முறையில் அண்ணன் செயல்பட்டு இருக்கிறார். அவர் அமைதியான முறையில் செயல்பட்டு இருக்காரு. அந்த ஊடகத்தில் உள்ளவங்களும் ஒரு சில ஆட்களுடைய இதுவும் அதனால அவர் நாங்கள் எந்த நிபந்தனையற்ற ஆதரவு, அதை நிபந்தனையற்ற ஆதரவுனா மோடி வரணுங்கிறதுக்காக மேலிடத்துல அவர் பாரத பிரதமராக மோடி வர்றதுக்கு ஆதரவுங்கிறதா நிபந்தனையற்ற ஆதரவு. மற்றபடி எங்களுடைய கொள்கைக்கும் எங்களுடைய தன்மானத்தையும் எந்த நேரத்தையும் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டோம். அது அதிமுக தலைவர்கள் எங்களுக்கு உடம்புல ஏற்றி வச்ச ரத்தம். அதை நாங்கள் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் அதான் நாங்கள் சொல்கிறோம்ல, இது புரட்சி தலைவர் ராமச்சந்திரன் உருவாக்கின கட்சி தான். அவங்களும் ராமர் கோயில் கட்டி ராமருக்கு வழிபாடு பண்ணிட்டு வரவங்க தான் பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் ராமரை கும்பிடுறதுக்கு தயார், ஆனால் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதுக்கு தயார் இல்லை எந்த அதிமுக தொண்டனும். நல்லா புரிஞ்சிருங்க, நாங்கள் ராமரை கும்பிடுறதுக்கு தயார். அதனால மோடி வரணுங்கிறதுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம், அதுக்காக உழைக்க தயார். ஆனால் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தான் நாங்கள் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் தயாரில்லை. அது எந்த கட்சி தொண்டனும் இருக்க மாட்டோம், அதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இருக்க மாட்டாங்க. ஒரு பாஜக மூத்த தலைவர் சொல்றாரு, எங்கள் கூட கூட்டணிக்கு வரணும்னா 40 தொகுதியிலையும் தாமரையில தான் நிற்க வைப்போம். அது அவங்க கருத்து சார். பாஜக 1000 சொல்லலாம், நாங்கள் அது அவங்க கருத்து. நாங்கள் சொல்லுவோம் 40 எங்களுக்கு ரெட்டை இலையில் நில்லுங்கன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஏற்று விடுவாங்களா? அப்புறம் ரெட்டை இலையில் நீங்கள் நில்லுங்க, இலை இல்லாமல் தாமரை வராது சார். இலை இருந்தால் தான் சார் தாமரை. இலை வந்தால் தான் தாமரை பூக்கும். இப்போ நாங்கள் சொல்கிறோம் இலையில நில்லுங்கன்னு நாங்கள் சொன்னால் அவங்க கேட்டுருவாங்களா? இப்போ நாங்கள் சொல்லிட்டு போகிறோன்னு சொன்னோன்னா அதே மாதிரி ஒருத்தரோட கருத்து, அது அவங்களோட ஆசை எண்ணங்கள். ஆனால் முடிவில் தலைவர்கள் ஒரு வழி வைப்பார். ஏன்னா அண்ணன் 20 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவோட பயணித்தவர், அரசியல் வியூகத்தை அமைச்சவர். 2014 37 பேர் வெற்றி பெறதுக்கு புரட்சி தலைவி அம்மாவோட உட்கார்ந்திருந்து ஒவ்வொரு வேட்பாளரையும் தேர்ந்தெடுத்தவரே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். 2014 அம்மாவுக்கு அந்த வியூகம் அம்மா கொடுக்க ஒவ்வொரு வேட்பாளரையும் தேர்ந்தெடுத்து 40 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 40 புது முகங்களை அவ்வளவும் அறிமுகப்படுத்தினவர் அண்ணன் ஓபிஎஸ். அப்போ அதில் 37 வெற்றி பெறுது. பாண்டிச்சேரி தள்ளி 39ல் 2 போச்சு. அது ஒன்று கன்னியாகுமரியும் ஒன்று தர்மபுரியும் போய் மிச்சம் 2 வெற்றி பெறுது. 37 வெற்றி பெறுது. அப்படிப்பட்ட வியூகம் அமைச்சவர். நல்லா புரிஞ்சிருங்க. ரெண்டாவது 2019 தான் தோண்டித்தனமா பழனிசாமியே நாங்கெல்லாம் பணம் கட்டுறோம், எங்களெல்லாம் கூப்பிட்டு கருத்தை கேட்கலையே, திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி எல்லாம் வாங்க, உடனே எல்லாம் வரிசையாக படப்பட்டு மேலே போய் உட்கார்ந்துருந்தோம். அப்படியே மைக்கில் கூப்பிட்டு நாங்கள் அறிவிக்கிற ஆட்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும், கீழே இறங்குங்க அப்படித்தானே பண்ணி விட்டாங்க. அன்னைக்கு பணத்தையும் கொடுத்துட்டு 26,000 ரூபா பணத்தையும் கட்டிக்கிட்டு இன்னைக்கு அதுலேருந்து 5,000 ரூபா குறைச்சி 20,000 ரூபா ஆக்கிட்டாங்க விருப்பம் பண்ணணும். இன்னைக்கும் 6ஆம் தேதி வரைக்கும் நீட்டி வச்சிருக்கேங்க. யோசிப்பாமலாங்க பணம் கட்டுறதுக்கு. கழிஞ்ச 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பணத்தை கட்டி எந்த பணத்தை கட்டினவன கூப்பிட்டு நேர்முக தேர்வு நடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமியால திராணி இருந்தா முதல்ல இல்லையே. அண்ணா செய்யணும்னு சொல்றாரு, வேணானே அதெல்லாம் வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம், நம்மளே முடிவு எடுத்துக்கலாம் விட்டு என்ன செஞ்சீங்க? தேனி மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. அவருக்கு கொடுத்த பொறுப்பை அவர் காப்பாத்தினார். அவரோட வீகம் கரெக்டா இருந்ததா? நீங்க மிச்சம் இருக்கிற 39 தொகுதி சீர போச்சா? இதுதான் எடப்பாடி. இப்ப பாருங்க எல்லா இடத்துலையுமே இவர் கூட டெபாசிட் காலியாகும். இவர் கூட
வேட்பாளர் உள்ளுக்குள்ள எல்லாம் கசபுசா, உள்ளுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. எப்படி சார் வேலை பார்ப்பாங்க? ஒரு தொகுதி கிட்டத்தட்ட 290 பூத்து வரும், 280 290 பூத்து 300 உள்ள பூத்துகள் உருவாகும். அத்தனை பூத்துலையும் நீங்கள் ஆட்கள் போட்டுக்கணும். 6 தொகுதி நீங்கள் சராசரியாக ஒரு 1800 பேர் போடணும், அடிஷ்னல் போடணும் பூத்து. அவ்வளோ அடிஷ்னல் செட் பண்ணணும். ஏன்னா கடைசி நேரத்தில் காசுக்கும் வேற எதுக்கும் ஆசைப்பட்டு போயிடுவானோ. நாங்கள்லாம் அப்படி களம் பார்த்தவங்க. தலைவர் காலத்தில் இருந்து பூத்தில் உட்கார்ந்துருந்தா 10 ரூபா கொண்டு வந்து தருவாங்க. 10 ரூபா வாங்கி பூத்து வேலை பார்த்துருக்கோம். ஒரு டோக்கன் ஒன்று எழுதி தந்து சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்துருப்போம். அது ஒரு பக்கத்தில் ஒரு வேலாயுதம்பில் கடன் இருக்குது எங்கள் பூத்து பக்கத்தில். அங்கே கொண்டு போய் நாங்கள் போய் அந்த டோக்கனை கொடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே மாத்திரவன திரும்பி ஏதாவது ஓட்டை மாற்றிடுவான். மாற்று அந்த பூத்து முகம் அது கூட நாங்கள் பார்த்துருக்கோம். இது தலைவர் காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நான்லாம் 82 பூத்து வேலை பார்த்தவன். நல்லா புரிஞ்சுருங்க. பூத்தில் கடந்து எப்படி எப்படி வேலை செய்யணும், எப்படி 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 கள அரசியல் தெரிஞ்சவன். அதே மாதிரி அம்மா 2014 கன்னியாகுமரி தொகுதி பொறுப்பாளராக போடும்போது 290 பூத்தையும் நான் பார்த்தவன். திரும்பி உள் பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அப்பவும் அம்மா ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு கேட்பாங்க. அம்மாவோட உதவியாளர் எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன நடந்துச்சு, யார் நடந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. இல்லைன்னு கேட்க அவர் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்க சொல்லுங்க. எனக்கிட்ட தான் ஒவ்வொரு நாள் என்னென்ன நடந்து, இன்னைக்கு மோடி வந்தார், எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, இன்னைக்கு சோனியா காந்தி வந்தாங்களே எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு அவங்க அங்கேருந்து மேல்மட்டத்திலேருந்து வந்து அதிகாரிகள் யார் யார் எப்படி இப்படி இருக்காங்க, எங்கெங்கே என்ன நடக்கு பிரச்சனைகளை அனுதினமும் அம்மாவோட உதவியாளர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பார். என்ன போல அப்போ எத்தனை ஊரை அவங்க கவனித்து அம்மா கொடுத்துருப்பாங்க. அப்படி அதாவது அந்த அந்த நேரங்கள்லாம் பார்க்கும்போது அண்ணன் நாங்கள்லாம் வந்து தாமரைக்கு தானே ஓட்டு போடுவோம், நாடாளுமன்றம்னா தாமரைக்கு தான் ஓட்டு போடுவோம். அதிமுக தொண்டனே அப்படி சொல்கிறான். 2014 கள அரசியலில் சொல்கிறேன். மோடியா லேடியான்னு அம்மா கேட்கும்போது அப்போ வந்து எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற நான் பார்த்த 290 பூத்துக்குள்ளே நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அதில் செவ்வறு விளம்பரம், அது ஊராட்சிக்குள்ளே எங்கெங்கே எழுதணும், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குன்னு தெரியுமா? திடீர்னு ஒரு ஊருக்குள்ளே இருந்து சொல்லுவான் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தரணும்னு கேட்பாங்க. ஊர் கூடி முடிவெடுப்பாங்க. அதை போய் நம்ம சமரசம் ராத்திரி 12 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துருந்து சமரசம் பண்ணியிருக்கோம். கட்டமைப்பு சார், அந்த கட்டமைப்பு இன்னைக்கு எங்கே இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், போக சொல்லுங்களா? இன்னைக்கு ஒரு ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கா, ஊருக்குள்ளே வேட்பாளர் விடமாட்டேன்னு சொல்றா. நம்ம ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் அந்த வேட்பாளர் உள்ளே போக முடியும். நான்லாம் ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ராத்திரி 12 மணிக்கு காட்டு பக்கத்தில் இருக்கிற தடிக்காலங்கோணம் தாண்டி ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லும்போது நைட்டு 12 மணிக்கு வண்டியை தூக்கிட்டு நாங்கள் ஒரு 3 வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் தான் போலீஸ் எல்லாம் வந்தது. அதனால அதாவது அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இன்னொரு ஊருக்குள்ள எங்களுக்கு எதுவுமே பண்ணி தரல, சிட்டிங் அமைச்சர் அப்போ ஒருத்தர் அதிமுக பண்ணி தரல, எவனும் வரக்கூடாதுன்னு நிற்கிறாங்க. உடனே மேல்மட்டத்தில் அம்மாட்ட சொல்லி அம்மாவோட உதவியாளர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்குங்கிற தகவல் சொன்னோன்னா நீங்கள் உடனே அதை செய்யுங்க சொல்லி எனக்கு தனிப்பட்ட முறையில் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. நல்லா புரிஞ்சிருங்க. அதை உடனே தகவல் கொடுத்தேன். இந்த மாதிரி இருக்குது, இந்த சம்பவம் இங்கே நடந்திருக்கு, அதை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க உதவியாளர்கிட்ட சொன்னோன்னா உடனே அது அம்மா பார்வைக்கு போய் உடனே அங்கே நடக்கிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அப்படி இருந்துமே வெற்றி பெற முடியல. அப்படி இருந்தும் அதிமுக அந்த கன்னியாகுமரி தொகுதியில் 2000க்கு வந்துடுச்சு. இன்னைக்கு வருமா நீங்கள் சொல்லுங்க? கேண்டிடேட் சர்வீஸே கிடையாது சார். வேட்பாளர் வந்து அன்னைக்கு அவ்வளவு சர்வீஸே கிடையாது. காலைல 8 மணிக்கு களத்தில் நிற்கிறோம்னா 10 மணிக்கு 11 மணிக்கு தான் வருவார் அந்த வேட்பாளர். எத்தனை இடத்துல லேட் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? அது லேட் ஆகிட்டுனா திரும்பி நம்ம பிரச்சாரம் 10 மணிக்கு முடிக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு அப்போ நம்ம அனுசரிக்கணும். அந்த ஒன்றிய செயலாளர், பேரவைச் செயலாளர் இவங்க எல்லாத்தையும் நம்ம அனுசரித்து கொண்டு போகணும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும், ஈவினிங் ஒரு டிஃபன் டீ சாப்பாடுக்கு ரெடி பண்ணணும், நைட்டு வர பேச்சாளர்களுக்கு பார்க்கணும். இந்த ஃபீல்டு ஒர்க்கு இருக்குது. அதுக்கு ஒற்றுமை வேணும் சார். சும்மா நான் வந்து எடப்பாடி நான் கையில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்ன உடனே கீழ் மட்டத்தில் உள்ளவனுடைய வேலையே இந்த தேர்தல் வந்தால் தான் வேலை. அடிமட்டத்தில் உள்ளவனை தட்டி தூக்கி அவனுக்கு வேண்டியெல்லாம் செஞ்சு அவனுக்கு ஒரு அவன் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருவான். 10 ரூபா காசு இல்லாமல் இருப்பான். அவன் குடும்பத்துக்கு கொடுத்தா தானே நம்மள்ட்ட வந்து போஸ்ட் ஓட்டுவான். இதெல்லாம் பார்க்கணும்.
இதெல்லாம் தெரியல. அதான் நான் சொல்லணும்ல, நான்லாம் தலைவர் காலத்தில் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் உட்காந்துட்டு இருப்போம், கேம்ப் செட்டில் உட்காந்துட்டு இருந்து மைக்கு பிடிச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த 10 ரூபா கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க எங்களுக்குள்ள செலவுக்கெல்லாம். அப்படிலாம் வாங்கி தான் இந்த இயக்கத்தை கஷ்டப்படுத்தணும், கஷ்டப்பட்டு வந்தோம். கீழே இருந்தே உழைச்சி யார் அதுபோல தேர்தல் இது முடித்த உடனே டோர் ஸ்லிப்பு கொடுப்போம். ஒவ்வொரு வீடு வீடாக போய் டோர் ஸ்லிப்பு கொடுப்போம். அதில் வாக்காளர் பட்டியல் யார் இருக்குது, அதில் நம்ம ரெட்டையில் சிம்பிள் போட்டதை கொண்டு போய் கிழிச்சு கையில் கொடுத்துட்டு வருவோம். திரும்பி அடுத்த நாள் பூத்துக்கு போகும்போது வழியிலேயே போட்டு கொடியை போட்டு உட்கார்ந்துருந்து அம்மா அந்த மாதிரி போட்டுருங்க ரெட்டலை போட்டுருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எழுதி கொடுத்து வாசல் வரைக்கும் போய் தாய் குலத்துக்கிட்ட எல்லாம் கெஞ்சி கூத்தாடி விட்டுட்டு வரணும். அப்படியெல்லாம் அவங்க மனநிலையில மாற்றி 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 நாங்கள் ஓட்டு வாங்கி அதிமுக கொண்டு வந்தா இன்னைக்கு ஏதோ அப்போ வீட்டு கட்சி மாதிரி நான் அபகரித்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். யாரோட கட்சி? எங்களோட வேர்வை சிந்தின உழைப்பு, என்ன போல ஒவ்வொரு தொண்டனும் சிந்தின ரத்தமும் வேர்வையும் சிந்தின கட்சி. சாதாரணமாக ஜெயிச்சு வந்துடுவியா நீ? பணம் கொடுத்ததா கூட வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் ஒவ்வொருத்தரனும். அடிமட்டத்தில் இருக்கிறவனுக்கு ஒற்றுமை வேணுங்கிறா சார். மீண்டும் இந்த அதிமுக வரணும், ஒற்றுமை வேணும். இன்னைக்கு இப்போ புத்துயிர் போல ஒவ்வொரு இடத்துல ஈசல் போல இன்னைக்கு கட்சிகள் முளைச்சிட்டு இருக்காங்க. நான் நீனு விட்டா அதிமுக காணாம ஆக்கிடுவாங்க. ஆனால் நாங்கள் விட மாட்டோம். எவ்வளோ பெரிய எப்போப்பட்ட ஜாம்பவனாலும் கட்சி ஆரம்பிக்கிட்டோம். அதிமுக அழிக்கணும்னு நினைச்சா அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க, அந்த கட்சி வளராது. அதான் என்னுடைய ஒரு தொண்டனார கருத்து. களத்தில் இன்னும் சந்திக்கும் போது நீங்க பாருங்க. நிறைய விஷயங்களை போயிட்டு நன்றி சார். நன்றி, வணக்கம். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.